வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம நான்வெஜ்ஜு ஸ்டிக்கு, மட்டன் ஸ்டிக்கு, சிக்கன் ஸ்டிக்கு, உருளைக்கிழங்கு ஸ்டிக்கு சேர்த்து எப்படி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு 4 வெங்காயம், கொஞ்சமாக கேப்சிகம்மு, ஒரு மட்டனு, ஒரு 4 துண்டு மட்டனு, ஒரு 4 துண்டு சிக்கனு, 4 துண்டு உருளைக்கிழங்கு. இதை நம்ம ஸ்டிக்கு ஒரு சாப்ஸ்டிக்ஸ் வரும், அந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம உள்ளே குத்தி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா நீளமாக ஷேப் பண்ணுறதுக்கோசரம் நான் இப்படி குத்தி எடுத்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அப்படியே கூட போடலாம். நான் 4 கலர் தெரிஞ்சுறதுக்கு கலர் ஸ்டிக் எடுத்துருக்கிறேன். இப்போ அது போட்டிருக்கேன். இப்போ 4த்துலேயும் நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் மொத்தமாக கூட சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்து மொத்தத்தையும் ஒன்றா பிசைஞ்சு கூட எடுத்துக்கலாம் கலர் பார்த்துன்னு. நான் செப்பரேட்டாக செய்கிறேன், செப்பரேட் பவுலில். இப்போ ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்தாச்சு 3 பவுல்லையும். கொஞ்சமாக உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம் 3 பவுல்லையும். இப்போ பெப்பரு, உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சாஃப்ட் வரத்துக்கு அந்த சிக்கன் ஆகட்டும், உருளைக்கிழங்கு ஆகட்டும், எல்லாம் சாஃப்டாக வரத்துக்கு சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். நான் பொரிச்சு வச்ச கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு வேணால் பச்சை கார்ன்ஃப்ளேக்ஸ் கூட எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஆட்டி எடுத்துக்கலாம் சொரன்னு. எனக்கு நைஸ் ஆகிடுச்சு, அதனால் நான் அதையே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கினேன். அப்படியே மேலே மோல்டு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கார்ன்ஃப்ளேக்ஸை. இப்போ இது நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு எண்ணெய் வச்சு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு மட்டன் ஸ்டிக்கு, 2வது நம்ம சிக்கன் ஸ்டிக் ரெடி பண்ணுறோம். இது அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம சிக்கன் ஸ்டிக்கும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ இது நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டிக்கும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான சாஸ் சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமும் கேஷ்யூ நட்டும், ஒரு சின்ன துண்டு இஞ்சும், கொஞ்சம் 2 தூள் புதினா இலையும், ஒரு 2 ஸ்பூனு தயிரும், கொஞ்சமாக உப்பும், கொஞ்சமாக சர்க்கரை, கொஞ்சமாக சோயா சாஸு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தால் நம்ம சுவையான சாஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்டிக்குக்கு சாஸு. இப்போ நம்ம அது மேலே அப்படியே ஊற்றிட்டு நல்லா மழை சாரல் போல் நல்லா ஊற்றிட்டு நல்லா அப்படியே நைஸாக ஊற்றிட்டு அதில் தொட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்டிக்கு. இப்போ அந்த சாஸில் வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான சாஸு, மைனஸ் தான் வேணும்ன்ட்டு இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிறதே வச்சு நம்ம செஞ்சுருக்குறோம். இப்போ நம்ம அடுத்த டிஷ்ஷுக்கு போயிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சோண்டு இஞ்சி ஸ்லைஸாக வெட்டுந்து, கொஞ்சோண்டு மஞ்சள் கலர் கேப்சிகம், உங்களுக்கு தேவையானது தான், கொஞ்சம் பச்சை கலர் கேப்சிகம்மு, அப்புறம் ஒரு வெங்காயம், கொஞ்சமாக மிளகாப்பொடி போட்டு நம்ம இதை நல்லா வதக்கி எடுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்பு, கொஞ்சமாக சோயா சாஸு, உங்களுக்கு வேணாலும் சில்லி சாஸும் ஊற்றிக்கலாம் காரத்துக்கு. நான் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு துண்டு சர்க்கரை, ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸு இல்லைனா வினிகரு ஊற்றிட்டு இப்போ நல்லா கலக்கி எடுத்து நம்ம சிக்கன் ஸ்டிக்ஸு, அந்த நான்வெஜ் ஸ்டிக்ஸை இதில் போட்டு பரட்டி எடுத்தோம்னா நம்ம நான்வெஜ் ஸ்டிக்கு வச்சு இதை அப்படியேவும் சாப்பிட்லாம், மஞ்சூரியனாகவும் சாப்பிட்லாம். நான் எப்படி கன்வெர்ட் பண்ணி செஞ்சுக்கலான்ட்டு காமிச்சிக்கிறேன். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 டிஷ்ஷும் நம்ம மிச்சம் ஆகிடுச்சுன்னா, இப்போ நம்ம ஸ்டிக்கு சாப்பிட்டு மிச்சம் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். வீணாகாது. அவங்களுக்கு வேறு டிஷ்ஷு செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி